நீ என்னன்னே தெரியல, நான் சொல்கிறேன் முடிஞ்சு அவர் நீ 2 தரம் போட்டால் எழுதக்கூடாது. அவர் ஒரு ஆஃபீஸர் சொல்லிட்டாரு, நீங்கள் என்ன குறையும் சொல்லுங்கள், முடிஞ்சு விட்டுறேன். அவர் என்ன பேசுனாங்க அது இதுக்கு தான் வாங்க சொன்னார். நான் பார்த்து கொடுங்க, நான் வேறு விஷயத்தை முடிச்சு விட்டு நான் அடுத்த வேலை நான் பார்க்கணும். போய் நான் ரீடிங் ஏற்கனவே புதிய ஏரியா போய் கொஞ்சம் நேரத்தை எடுத்துக்கிறேன். பார்த்து சொன்னீங்கன்னா முடிச்சு விட்டுருவேன். மொத்தம் கூட 168. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 30 ரூபா விடுவாங்க, 10 மாதம் 30 ரூபா அப்படி பாயிண்ட்டாக போவாங்க. வேறவங்களாம் ஏற்றிட்டாங்க, நான் சொல்ல மாட்டேன். அவங்க கேட்கணும், அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. போய் நான் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். ஆஃபீஸில் வந்து நான் சொல்லக்கூடாது, இதுதான் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன். நான் ஏதாவது பேசி எவ்வளோ வரன்றீங்க? 5 ரூபா. ஒரு 20 ரூபாய் கொடுங்க, வேலையை முடிச்சு விட்டுருக்கு. அவ்வளோ காசு பேச வேணும். அவர்கிட்ட போய் நம்ம பேரம் பேசுறது வந்து வியாபாரம் கிடையாது. அவன் நம்ம பார்த்தாரு, செஞ்சாரு, வந்தார், சடார்னு எல்லாத்தையும் மாத்திரம் மீட்டு எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஏதோ சொல்கிறாங்களே செஞ்சு தருவார். உங்களுக்கு தான் முடிச்சோட நான் பேசுங்க, நான் பேசவே மாட்டேன். அதனால 100 ரூபா கொடுங்க, நான் முடிச்சு விட்டுருக்கேன். முடிச்சு விட்டு இது பண்ணிடுறேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டு அந்த வீடியோ எல்லாமே ஃபில்டர் பண்ணி விட்டு உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணி விட்டு இவரையும் மாற்றி வேலை பக்கத்தில் இல்லை அப்படி மாடிப்பே பண்ணிட்டாரு. கொடுத்துட்டு அந்த பிரச்சனை முடிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வராத அளவுக்கு அவர் ஏற்றிட்டாருன்னு உங்களுக்கு பிரச்சனை வரும். அது இப்போ ஏற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ஏற்றிக்கிட்டாரு, உங்களுக்காக ஏற்றிட்டாரு. அவங்க கேட்டவங்க அப்போ தெரியும், உங்களுக்கு இப்போ தெரியாது, சொல்ல மாட்டேன். இன்னும் நிறையா இருக்குது, அபிஷியலாக இருக்குது. பார்த்து முடிச்சு விட்டுருவாங்க. நான் பொறுப்பு, நான் சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். நான் தான் எதுவும் இருக்கணும். அவருக்கு வரமாட்டார், நாங்கள் தான் இருக்கணும். நான் இது வேறு எதுவும் பண்ணுறது ரெடி இருக்கும்போது அதெல்லாம் எதுவும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நான் தான் சொல்லுங்கள், பிரச்சனையும் வராது. நான் எதாவது கேட்டேன், முடித்தவங்க வந்தேன், அவன் வாங்க காமிட்டார், போட்டு விட்டேன், உடம்பு அதான் எந்த பிரச்சனையும் வராது. நான் முடிச்சு போயிட்டார். நீங்களும் நல்லா இருக்கும், நானும் நல்லா இருக்கணும். 7 மணி நேரம் பிள்ளை விட்டுருக்கோம், பிள்ளை விட்டுருக்கோம். அடுத்தடுத்து தந்து இது பார்த்துருந்தாலும் அதுவும் நம்ம இது பண்ண முடியாதுல்ல. அது முடிச்சுங்க இன்னைக்கு கொடுத்துட்டா அவ்வளோதான், அது முடிச்சு விட்ருவாங்க. அவங்களுக்கு செவ்வாய்க்கிழமை எல்லாத்துக்குமே ஏறிடுங்க. இன்னைக்கு ஏற்றிட்டு எல்லாத்துக்கும் ஏற்றியாச்சு. 2-3 சர்வீஸ் இருக்குது, அவங்க கூட ஏற்றினா அதை முடிச்சு அவ்வளோதான். இப்போ சர்வீஸை முடிச்சிட்டேன். இப்போ உங்களுக்கு இன்னும் ஒன்று பெண்டிங், அதை முடிச்சுட்டோம், அவ்வளோ கம்ப்ளீட். மிச்சம் எல்லாத்தையுமே இப்போ நான் கேட்பேன். நீங்கள் அதுக்கடுத்து நம்ம அவர்கிட்ட போய் நம்ம பேசிட்டேன்னு வச்சுக்கோங்க, தங்கட்டம் அவரோட போட்டு போயிட்டே இருக்கார். அவர் யோசிக்க நம்ம சொன்னாலும் அவர்கிட்ட கேட்டதுக்கு அவர் என்ன சொல்றது, நீங்கள் அவங்ககிட்ட பேசிக்கிங்க, நம்மகிட்ட எதுக்கு பேசுகிறீங்க? அவர் பேச மாட்டேன். அதுதான் நான் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், அது கேட்பார், விட்டுவார். சொல்லுங்க, நான் பார்த்து எனக்கு ஃபோன் பண்ணுங்க, முடிச்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்க. நம்பர் அவர் நம்பர் தரேன், பேசிக்கோங்க. அவர் நம்பர் தரேன், நீங்கள் அமௌண்ட் கொடுங்க, பார்த்துட்டு பேசிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு வர தெரியாது. முடிச்சு விட்டுருக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லைங்க. சரி, அவங்க சாப்பிட்ட இடத்துக்கு உண்டு 2 வந்துட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க, வந்துட்டு எதுவும் தேவையில்ல. அடுத்தது பண்ண நம்ம சொல்ல இன்ஃபார்ம் பண்ணுறோம். நம்பர் ரெடி ஒரு 2 நாள் டைம் இருக்கு. இன்னைக்கு முடிச்சாங்க, இன்னைக்கு ஏற்றுட்டேன். நான் எல்லாத்தையுமே ஏற்றுட்டேன். நம்ம இது மட்டும் தான் பெண்டிங், இந்த 3 இது மட்டும் தான் பெண்டிங். ஒரு இது முடிச்சுட்டேன், 2 மட்டும் தான் முடியும். உங்களை பார்த்துட்டு தான் வெயிட்டிங் உங்களுக்கு பார்த்துக்கணும், முடிச்சு அவ்வளோ. நான் அதுக்கு நான் ஏரியா வீட்டுக்கு நேரத்தை 7-8 மணி ஆகிடுச்சு வீட்டுக்கு போவேன். அவருக்கு அடுத்த நம்ம பண்ணுறாரு அப்படின்னா ஏற்றி விட்டு போகிறதுக்கு நம்ம 28 நாள் டயர் நம்ம கட்டிக்கலாம். அது எங்க வந்துட்டீங்க? ரெடி பண்ணிக்கிறேன். ரெடி பண்ணிட்டு அமௌண்ட் ஏதோ பார்த்துக்கிறாங்க. போட்டு நம்ம வேலையை முடிச்சு வரேன். ஒரு 20 ரூபா சொன்னார், 5 ரூபா பண்ணிட்டு அப்படின்னு 20 ரூபா முடிச்சு விட்டீங்கன்னா நம்ம முடிச்சுட்டு நம்ம வியாபாரம் பார்த்து பண்ணி சரி, என்ன பேசுகிறேன் எனக்குள்ளே நான் பார்த்து போட்டு